லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 19 வசனம். Gospel of Luke chapter 1 verse 19. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக தேவதூதருடைய ஒவ்வொரு தன்மைகளை நாம் பார்க்கிறோம். Just we have been also see about the various natures of the angels before 2 weeks. அப்படிதானே? Isn't it? மிகாவேலை படித்தோம். We have studied about Michael. கேருபீன்களை படித்தோம். We have studied about cherubims. சேராபீன்களை படித்தோம். We have also studied about seraphims. இன்றைக்கு காபிரியேலை நாம் விளங்கிக் கொள்ளலாம். Today let us also understand about Gabriel. தேவனுடைய தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன். And the angel answering and said unto him, I am Gabriel, that stand in the presence of God. கோடிக்கணக்கான தூதர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உண்டு. In the presence of God there are millions of angels. ஒவ்வொரு தேவதூதர்களும் ஒவ்வொரு விதமான செயல்களிலே ஈடுபடுகிறார்கள். Each and every angel the angels working in various or different works. அதிலே பிரதானமானவர்களை குறித்து வேதத்திலே பல வார்த்தைகள் உண்டு. Regarding that very chief of them there are also some verses in the scripture. இவர்களை நாம் சரியான விதத்திலே பார்க்க முடியாது, சில நேரத்திலே விளங்கிக் கொள்ள முடியாது. And we cannot just rightly see them or we cannot understand them in some சில time. இடங்களில் அவர்கள் மனிதர்கள் போல் வெளிப்படுவதை வேதம் சொல்லுகிறது. In the scripture also mention about some places they also appear like men. ஆனால் அப்படியே அவர்கள் மறைந்து விடுவார்கள். Likewise they will just vanish away. வேதம் சொல்லுகிறது தேவதூதர்களை அவர் காற்றுகளாக உண்டாக்கினார். The scripture says about the Lord God created the angels as winds. அவருடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் தேவதூதர்களை காற்றுகளாகவும் He ஏற்படுத்தினார். created the servants of God as flame of fire and the angels as winds. அப்ப தேவதூதர்கள் காற்றுகள் போல இருக்கிறவர்கள். The angels of God are like a winds. அதனுடைய தன்மையை உணர முடியும், ஆனால் அதை ஒரு பொருள் போல என்ன செய்ய முடியாது, பார்க்க இயலாது. We cannot see them like an object, but we can feel them like feel them. அதுபோல ஒரு ஆவிக்குரிய மனுஷனும் அப்படிப்பட்டவனே. Likewise only the spiritual man as also. சரிதானா? Send it correct. ஏனென்றால் மத்தேயுவிலே நாம் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுதலிலே நாம் தேவதூதர்களைப் போல இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. So the scriptures mentioned in the gospel when we read in the resurrection we shall be equal to the angels of God. அது பரலோகத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் கூட நாம் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றவர்கள். Not only in the heaven, even on the earth we have received the image or likeness of the angels. அப்படினால நாம் இந்த உலகத்துல ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். So we have been called in the world, we have to live a divine as well as a different life. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு தூதர்களுக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். The Lord has granted each and every angel a separate work. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மையான ஊழியங்கள். Different kinds of aspects of works have been given unto each and everybody. சேராபீன்களை நாம் படிக்கும் பொழுது When we read about seraphims, அவருடைய ஊழியம் என்ன? what was the work of them? கர்த்தரை துதிக்கிற ஒரு ஊழியம். They had the ministry to just praise the Lord. கேருபீன்கள் கர்த்தரை அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் நின்று கொண்டு அவரையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியம். Cherubims they will be standing on the ark of covenant, they will just look into God. இன்னும் அவருடைய ஊழியத்துல பல தன்மைகள் இருக்கிறது. There are so many natures found in their ministry. மிகாவேல் கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கக்கூடிய ஒரு ஊழியம். Michael is an angel who used to just conduct the battle of God. இங்கே இன்றைக்கு நாம் காபிரியேலை குறித்து பார்க்க போகிறோம். Today let us see about Gabriel. இந்த காபிரியேல் அவன் சொல்லுகிறான், காபிரியேல் என்று சொன்னால் தேவனுடைய மனிதன் என்று அர்த்தம். Gabriel means the man of God. தேவனுடைய மனிதன் என்றுதான் அவனுக்கு பெயர் சூட்டப்பட்டது. Only he was named after that he was the man of God. நீங்க பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவதூதர்கள் வெளிப்பட்ட இடங்களை பார்க்கும் பொழுது அநேக இடங்கள்ல தேவனுடைய மனிதன் என்றுதான் அவர்கள் வெளிப்படுகிறார்கள். When the Old Testament as well as the New Testament, when we see when the angels of God appear, they were just appear like the son of man. அநேக இடங்கள்ல கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி இருக்கிறது. In many places it is also mentioned like this the angel of God. சில இடத்துல தேவனுடைய மனிதன் என்று சொல்லி இருக்கிறது. In some places it is called as the man of God. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. Judges 13:6 it has been said about the man of God. வாசியுங்கள். 13:6 தேவனுடைய மனிதன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். Man of God has came unto me. அப்ப அது தேவனுடைய தூதன் என்று அந்த இடத்துல சொல்லாம அந்த தேவதூதனை அவள் வித்தியாசமான கோணத்துல சொல்றா, தேவனுடைய மனிதன் என்னிடத்தில் வந்தார். But it has been given, it has not given as the angel of God, but she was mentioning that a man of God came unto him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். Lord Jesus Christ is the son of God. ஆனால் இன்னொரு இடத்துல அவர் மனுஷகுமாரன் என்று என்ன செய்தார், அழைக்கப்பட்டார். In another place he was also called as a son of man of God. அதுபோல தேவதூதர்கள்
தேவனுடைய மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Likewise, the angels of God are also called as the man of God. ஏனென்றால் அவர்கள் இங்க வெளிப்படும் பொழுது அப்படியே செட்டைகளை விரித்துலாம் வெளிப்படுறதில்ல, ஒரு மனுஷனை போலவே வந்து So வெளிப்படுறாங்க. whenever they appear, they never just spread out their wings and appear, but just like ordinary men. அதனால தான் அவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். So that they were called as men of God. அதே நேரத்துல In the same manner, சாதாரண மனிதர்களும் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது அவர்களும் தேவனுடைய மனிதர்கள் என்று the அழைக்கப்பட்டிருக்கிறார். ordinary man or the normal man, when they are standing for the Lord's sake, they are also called as man of God. உபாகமம் 33:1 பார்க்கும் பொழுது Deuteronomy 33:1, when we read, தேவனுடைய மனுஷனாகிய மோசே. Moses, the man of God. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவ தூதர்களை போல இந்த பூமியில வாழ அழைக்கப்பட்டவர்கள். We have been called as in our life, we have to live as a man of God in the world. அதனால தான் நம்ம சொல்றோம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்றோம். So then we are saying we should not conform to the world. உலக மனுஷனுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்றோம். We say we need that separation between the worldly people as well as we. நம்முடைய நடை உடை செயல்கள் எல்லாவற்றிலும் நமக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்க நாம் ஆசைப்பட வேண்டும். We need a desire to show in all our walk and talk and conduct and conversation to show a difference between the worldly people. இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்துல இருந்துட்டு நம்ம பரலோகம் போறோம்னு சொல்ல முடியாதே. So or else we are found under the we are conformed to the world, we cannot say we are going to heaven. சரியான விதத்துல பார்க்கும் பொழுது நாம் இந்த உலகத்துல ஒரு தூதர்களை போல வாழ்ந்து காட்ட வேண்டும். In the right manner, we have to live like an angel on this earth. எலியாவை குறித்து நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய மனுஷன் என்று தான் அழைக்கப்படுகிறார். When we read about Elijah in the scripture, he was called as the man of God. எலிசாவை குறித்து நாம் வேதத்துல படிக்கும் பொழுது அவரும் தேவனுடைய மனுஷன் என்று தான் அழைக்கப்படுகிறார். When we read about Elisha, he was also called as the man of God in the scripture. கர்த்தருக்காய் நிக்கிற மனிதர்கள் எல்லாம் தேவனுடைய மனுஷன் இல்லாவிட்டால் தூதர்கள் என்ற அழைப்பில் தான் கொண்டு The வருகிறார். people those who want to stand for the Lord's sake, they were called as the men of God or angels. யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பைபிள்ல படிக்கும்போது Regarding John the Baptist, when we read in the scripture, அவன் மனுஷன் தானே, he was man, அப்படிதானே? isn't it? இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். He was a man, he baptized Jesus Christ. ஆனா மல்கியா 3:1 பார்க்கும் பொழுது When Malachi 3:1, when we read, அங்கே சொல்லி இருக்கிறது தேவனுடைய தூதன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். here it has been said about him, he was the angel of God. வாசிங்க. Please read. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாய் அனுப்புகிறேன். Behold, I send my angel before thee. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what do we understand from this? ஒரு தேவனுடைய தூதன், ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுடைய தூதனை போல வாழ வேண்டும். A man of God is an angel of God, a man of God, he has to live like an angel of God. இந்த சத்தியத்தை நம்ம விளங்கிக் கொண்டு எப்படி வாழ்க்கை அமைக்கிறோமோ அப்படித்தான் நம்ம பரலோகத்துல மேன்மையை பெற்றுக்கொள்ள As முடியும். we understand the truth, when we are so just set up our life like that, then only we can also receive the greatness in the heaven. அதனால தான் இந்த உலகத்துல நம்ம ஆடம்பரத்தை வேண்டாம்னு சொல்றோம். So then we say we no need any luxury in the world. ஆடம்பர வாழ்க்கைங்கிறது நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது. The pleasure life will not carry us to the heaven. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் வெறுக்கிறோம். So then we hate everything. ஒண்ணுமே வேண்டாம்னு We சொல்றோம். say we no need anything. எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நம்ம தூக்கி எறியறதுக்கு காரணம் இதுதான். Only that's the reason we are just throwing everything we no need. ஒரு தேவ தூதனுக்கு முன்னாக போய் நீங்க பொன்னையும் வெள்ளியும் கொட்டி வச்சாலும் அவன் அதுல என்ன செய்யறதில்ல, நாட்டம் ஒண்ணுமே அதுல நாட்டமே அவனுக்கு இருக்காது. If we also just keep up all the gold and silver in front of an angel of God, he will not delight over that. அவனுக்கு அதை பத்தி ஒரு சிந்தை கூட வராது. He will not even get a mind according to that. ஏன்னா அவன் மைண்ட்ல அது ஒரு பொருட்டே இல்ல. It is not a matter for him in his mind that. ஏன்னா அவன் தேவ சந்நிதியில இதெல்லாம் கோடிக்கணக்குல பார்த்த ஒரு So மனுஷன். in the presence of God, he has seen everything like a million level. அப்படினால ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய மனிதர்களாக மாற வேண்டும். So the spiritual children of God, we all have to change the man of God. 1 சாமுவேல் 2:27 ஏலியினிடத்துல வந்து ஒரு தேவனுடைய மனிதன் பேசினான் என்றுதான் தூதனை குறித்து சொல்லி இருக்கிறார். Regarding the angel, it has been said in 1 Samuel 2:27, an angel of God, a man of God came and talked to him. தேவனுடைய மனுஷன் தான் சொல்லி இருக்கிறார். It has been said about the man of God. அப்படினா நாம் எல்லாரும் தேவனுடைய மனிதர்கள். So we are all the man of God. நமக்கு சரீரம் உண்டு. We are having a physical body. நமக்கு உலகத்துல ஒரு வாழ்க்கை உண்டு. We are having a life on this earth. ஆனால் இவைகளுக்கு மத்தியில நாம் ஒரு தூதர்களை போல உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். In the midst அவசியம். of that, we have to live with the likeness of the resurrection like angel here. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது When we read in the New Testament, தீமோத்தேயுவை பைபிள் சொல்லுகிறது நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்லியிருக்கிறார். regarding Timothy, it has been said about you man of God. 1 தீமோத்தேயு 6:11 1 Timothy 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே. O ye man of God. அப்ப எல்லாருக்கும் இந்த வார்த்தை
உச்சரிக்கப்படவில்லை. So it has been said, not said for everybody. எல்லாரையும் பத்தி அப்படி சொல்லவே இல்லை. Regarding all people, this word has not been said. கர்த்தருக்காக நிக்கிறவர்களை பார்த்து தான் நீ தேவனுடைய மனுஷன் சொல்லப்பட்ட. The man who is standing for the Lord's sake only we can see and we can say, oh man of God. அதனால காபிரியேல் என்று சொன்னால் தேவனுடைய மனிதன். So Gabriel means he is a man of God. நாம் இந்த சபையில இருக்கிறோமே, நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய மனிதர்கள்? We are in this congregation, how many of us are the man of God here? நம்முடைய மனசாட்சி எப்படி சொல்லுது? What does our conscience say? நமக்கு மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், புருஷன் இருக்கலாம், உலகத்துல ஆஸ்தி இருக்கலாம், ஐஸ்வரியங்கள் இருக்கலாம், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. உன்னைய பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது ஓ தேவனுடைய மனுஷனேன்னு சொல்லுவாரா? So you may be having the wife, husband, children as well as the riches and wealth, everything in the world, but when the Lord see you, whether will he call you as oh man of God? ஏழ்மை, வறுமை, தரித்திரம், கஷ்டம், நெருக்கம், சஞ்சலம், தவிப்பு, ஏக்கங்கள், அவமானங்கள் இதெல்லாம் இருக்கலாம். இவைகளுக்கு மத்தியில நம்மளை பார்த்து கர்த்தர் ஓ தேவனுடைய மனுஷனேன்னு சொல்றாரா? So we may be having all the poverty as well as a downtrodden condition as well as poor condition, all various natures which afflict us as well as we may be rebuked by some other and rejected by somebody. In the midst of that, when the Lord call, whether the Lord call us oh man of God. ஏற்றத்தாழ்வுகளை வச்சு தேவனுடைய மனிதன் என்று நிர்மாணிக்கப்படுவதில்லை. With the fluctuation we will not be just considered as the man of God. உன்னுடைய வாழ்க்கை ஒரு தேவதூதனுக்கு ஒப்பாக மாறும். Your life has to be changed as a life of an angel. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நம்ம சமர்ப்பிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய மனிதர்கள் என்று தேவனால் அழைக்கப்படுவோம். When we also commit ourselves to live a life like that, we will be called as the man of God. அந்த தீர்க்கதரிசி அந்த பெண்ணுடைய வீட்ல போய் தங்க ஆரம்பித்தான். The prophet went into the woman's house and started living there. அவள் தன்னுடைய புருஷனிடத்துல சொன்னால், நம்மிடத்துல அடிக்கடி ஒரு மனுஷன் வந்து போகிறான், அவன் தேவனுடைய மனிதன், அவன் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன் சொன்னான். The woman said unto her husband, a man is often come and go, I just perceive him, he is a man of God. அவ சொல்றா பாருங்க, சர்டிபிகேட் பண்றா பாருங்க. How she was certifying. ரெண்டு ராஜாக்கள்ல அவ சொல்றா, போய் சொல்றா, தன்னுடைய சொந்த புருஷன்ட்ட சொல்றா, நம்மகிட்ட அடிக்கடி வந்து ஒரு மனுஷன் வந்துட்டு போறானே, அவன் தேவனுடைய மனுஷன், அவன் பரிசுத்தவான் சொன்னான். She says about her regarding the man of God, often a man of God, a man comes here and go, I perceive that he is a man of God, he is a holy man. நம்ம அப்படி சொல்றோமா? Do we say likewise? நம்மளை பத்தி அப்படி சொல்லுவாங்களா? Regarding us, will they say likewise? இனிமே இந்த ஆளை என் வீட்டுக்குள்ளேயே கூட்டு வராதீங்க, அந்த ஆள் பார்வை சரியில்லை, அப்படிதான் நம்ம சொல்றோம். So we are saying hereafter, please don't bring this particular man, his sight is not correct. ஏன்னா அந்த ஆளுடைய செயல்பாடு சரியில்லை. Because the activities of the man is not good. அப்படினால நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் உச்சரிக்க முடிகிறது. It's likewise only we can also just utter all kinds of words likewise. ஆனா அங்க அப்படி இல்ல. But it is not so here. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 King 4:9. பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். I see him, he is a holy man. தேவதூதர்கள் பரிசுத்தவான்கள். The man of God, the angels of God, they are the holy. அவங்க மாம்சீகமா வாசம் பண்ணாதவங்க. They never dwell carnally. அவர்களை தான் தேவர்கள் என்று அழைக்கிறார்கள். They are called as gods. நம்மிடத்தில் அநேகர் தவறான விளக்கங்களை பேசுகிறார்கள். In the midst of us, many are giving the wrong explanation. ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது, when we read in Genesis, தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளை மிகவும் சௌந்தரியவதிகள் என்று கண்டு அவர்களை விவாகம் பண்ணினார்கள். அந்த தேவபுத்திரர்லாம் தேவ தூதர்கள் என்று தவறாய் சொல்கிறார். It has been said about the sons of God, they saw the men of the women, they found they are very beautiful and they married, they are called as gods. அது புராண கதை. And that is a myth. வானத்திலிருந்து இந்த உலகத்தில் உள்ள பெண்களை விவாகம் பண்ணாங்கிறது ராமாயண மகாபாரதத்தில் உள்ள புராண கதைகள், இதிகாசங்கள். It is like epics like Ramayana and Mahabharata, like the gods came from the heaven and married the woman. தேவதூதர்களுக்கு என்ன கிடையாது? விவாகம் அப்படிங்கிற ஸ்கீமே கிடையாது. There is no scheme like marriage for the angels. அவர்களுக்கு கொல்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. There is no marrying and given in marriage for them. தேவபுத்திரர் என்று சொல்லுகிறவர்கள் சேத்தினுடைய சந்ததிகள். So the sons of God, they are called as the generation of Seth. அதனால இந்த தேவபுத்திரர்ன உடனே தேவதூதர்கள் பூமியில உள்ள பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாங்க அப்படினு சொல்றது பெரிய ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தை. It is also abominable word. The sons of God, they came from heaven and married the women. தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவன்? What kind of man is a man of God? நம்மிடத்துல போகிற இந்த தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க. வித்தியாசமாய் பார்க்கிறவன். அப்படியா இருக்கு? அவன் எப்படிப்பட்டவன்? பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். I perceive that he is a holy man, one who comes continually here. அதனால காபிரியேல் என்று சொன்னால்
தேவனுடைய மனிதன் என்று அர்த்தம். So Gabriel means he is a man of God. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேவனுடைய மனுஷனாய் வாழ வேண்டும். A child of God, he has been called as, he has to live as a man of இந்த God. உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்தான் அல்ல என்ற ஒரு வாழ்க்கை. Though we are living on the earth, we have to live a life, we are not of this world. இந்த உலகத்துக்கு வேஷம் அவன்கிட்ட இருக்கவே கூடாது. You should not have the fashion of the world in you. இந்த உலகத்துக்கு நடவடிக்கைகள் அவனுக்குள்ள இருக்கவே You கூடாது. should not have any conversation, conduct of the world in you. அப்படி எப்படி இருக்க முடியும்? Then how can we live? இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவராக பரிசுத்த ஆவி நமக்குள்ள வர்றார். So that the extraordinary power, the Holy Spirit is comes in us. என்ன சொன்னா சூப்பர் நேச்சுரல் பவர் அவர் வர்றார். And when we say in another manner, that is a supernatural power, he comes in us. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் தேவனுடைய வல்லமை. The power which is beyond the nature, that is the power of God. அந்த வல்லமை வரும் பொழுது தான் நாம இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்ற நிலவரத்துல வாழ்றோம். When we receive that particular power, though we are on this earth, we are living and coming to the condition, we are not of the world. இந்த பவர் குறையும் பொழுது, இல்லாமல் போகும் பொழுது தான் நம்ம திடீர்னு டென்ஷன் ஆகுறோம், திடீர்னு உலகத்துக்கு வேஷம் தரிக்கிறோம், உலகத்து போல நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் இந்த வல்லமையினுடைய குறைபாடுகள்ல உள்ள அம்சங்கள். When we lose the power, or when we do not have the power, or lackness of the power, we just get the short temper and back temper, we are like a men or ordinary men. இரண்டாவது, Secondly, இந்த காபிரியேலை குறித்து நாம் படிக்கும் பொழுது, when we read about this Gabriel, மறுபடியும் லூக்கா 1:19க்கு வரலாம். let us come back to Luke 1:19. அவன் சொல்றான், தன்னை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவனே சொல்றான், நான் எப்பொழுதுமே எங்க நிக்கக்கூடியவன்? தேவ சன்னிதானத்தில் நிற்கக்கூடியவன். When he introduces himself, first of all he introduces and says about, I used to stand in the presence of God. தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றான், நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிறவன். He was introducing himself, I used to stand in the presence of God. நம்ம 24 hours தேவ சன்னிதில நிக்கிறோமா? Are we just standing in the presence of God for 24 hours? ஒரு தேவனுடைய மனிதன்கிறவன் ஆபீஸ்ல இருந்தா கூட தேவ சன்னிதில நிக்கலாம். Even a man of God, if he is in the office, he can stand in the presence of God. அவன் மைண்ட்ல அந்த பிரசன்ஸ் ஓடயே இருக்கணும். In his mind, he should be live with the presence of அதனால தான் God. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? So then it has been given us, I have to pray without ceasing. How can we pray without ceasing? 24 hours அந்த தேவ சமூகத்திலேயே இருப்பதை காண்பிக்கிறார். It shows about that we have to be in the presence of God for 24 hours. தேவ சந்நிதியில நீங்க நிக்கணும். You have to stand in the presence of God. உங்களுடைய பிள்ளைகள் தேவ சந்நிதியில வளர்றாங்களா? Whether your children are growing in the presence of God, பிரச்சனையான நேரத்துல தேவ சந்நிதிக்கு போறீங்களா? at the time of your conflict, or you just visiting the presence of God? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவ கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். The child Samuel, he was just growing in the presence of God. யெப்தா தேவ சந்நிதிக்கு போனான். Yephthah, he had been to the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நீ போகும் பொழுதுதான் உனக்கு ப்ராப்ளத்துல முடிவு உண்டாகும். When you go under the presence of God, you'll be getting the solution for all your problem. இவங்களுடைய ஊழியமே தேவ சந்நிதியில நின்னுட்டே இருக்கு. Only their ministry was going on standing in the presence of God. வேலை இருக்கோ இல்லையோ, Whether they have the work or not, கர்த்தர் சொல்றாரோ இல்லையோ, whether the Lord commands something or not, எதுவா இருந்தா ஊழியம் இருக்கோ இல்லையோ, whether is there any ministry or not, ஆனா 24 hours அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய சன்னிதானத்துல நிற்கக்கூடிய. but he says for 24 hours I used to stand in the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்துல நிற்கிறது ஒரு பெரிய பாக்கியமான It's such a great and blessed nature being found in the presence of God. இன்னைக்கு अनेகருக்கு அப்படிப்பட்ட நிக்கக்கூடிய பாக்கியம் இல்ல. Many people, they do not have that favorable condition to stand in the presence of God. அவங்க அப்படியே சுத்திட்டு வருவாங்க. Just they will be going on and roaming and wandering. யோபுவினிடத்துல யோபு சரித்திரத்துல பார்க்கும் பொழுது, When we read in the history of Job, கர்த்தருடைய புத்திரர் தேவ சந்நிதியிலே கூடி வந்தார்கள். the sons of God, they just gathered in the presence of God. அவங்க தேவ சந்நிதியில நிக்கும்போது சாத்தானும் வந்து அங்க நின்றான். When they were just gathered in the presence of God, Satan also came there. யாரு நிக்கிறா? Who was standing there? தேவபுத்திரர் நிக்கிறாங்க, அங்க யார் வந்து நிக்கிறா? சாத்தானும் வந்து நிக்கிறான். Even the sons of God as well as Satan also gathered in the presence of ஆனா God. அவன் நிக்கிறது சில நிமிடங்கள். But only he is standing for some minutes. அவனை பார்த்து கேக்குறார், நீ எங்க இருந்து வருகிறாய்? From to him he was asking him, from where do you come? ஆனா அதே இடத்துல நிக்கிற தேவபுத்திரரை பார்த்து நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க எங்க நிக்கிறோம்? நாங்க இங்கேயே இருக்கிறோம். In the same angle, if he also asks the sons of God, those who are standing, where are you coming from? We are just standing here, they may say. ஆனா அவனை கேட்டா, But if he was asked, நான் பூமி எங்கும் சுற்றி அதன் எல்லை எங்கும் என்ன செய்றேன்? உலாவிட்டு வர்றாங்க. அப்ப தேவ சந்நிதியில அவன் சாத்தான் ஒரு சில நிமிடங்கள் தான் வர்றான். நீங்களும் ஒரு சில நிமிடங்கள் வந்தா யாரு? நீங்களும் அவனுடைய கைப்பாய்வைகள். So when he was questioning, he says, I just going to and fro upon the earth and just roaming here and there and coming here. He used to stand in the presence of God only a few minutes. If you also come to the presence of God only a few minutes, you are in his kind. யோபு 1:6 பாருங்க. Job 1:6 when we read, நின்றான். அப்போ தேவ சந்நிதியில நிற்பது என்கிறது ஒரு தெய்வீகமான அனுபவம். சாத்தான் கூட அதுல வர்றான்னே அது மேன்மையான அனுபவம் அல்ல. அது அவன் சுத்திட்டு அந்த ஒரு செகண்ட் வர்றான்.
Being in the presence of God is a great excellent experience. Even Satan comes to the presence of God, it is not a great experience. It's just coming for a few minutes, roaming around here and there. இப்ப பாருங்க எங்க எல்லாமோ ரவுண்ட் அடிச்சிட்டு இப்ப வந்து உட்கார்ந்துட்டோம். எங்க வந்து உட்கார்ந்துட்டோம்? Now we were also just roaming here and there and came here and sat. ஆனா நீங்க 24 hours அந்த தேவ சமூகத்தை உணரணும். But you have to feel the presence of God for 24 hours. அதனால தான் மோசே சொல்றான், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை இந்த இடத்திலிருந்து எங்கேயுமே கொண்டு போக வேண்டாம். So the Moses said unto the Lord, Lord, if not thy presence go with us, please don't take us from here anywhere. ஆபீஸ்க்கு போனாலும் சரி, If you go to office, பிசினஸ்க்கு போனாலும் சரி, suppose if you want to go for your business, ஊர் பயணம் போனாலும் suppose சரி, you want to go for any city, உம்முடைய சமூகம் முன்னால போகாட்ட என்னை என்ன செய்ய வேண்டாம், கொண்டு போக வேண்டாம். if not thy presence go before me, please don't take me. அப்ப தேவ சந்நிதியில நிற்பதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். So standing in the presence of God is a very important experience. அந்த தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? What does the Lord want to say? நமக்கு என்ன ஊழியத்தை கொடுக்க போறார்? What the Lord is going to give, what kind of ministry? அதுக்கு அடுத்து தேவனிடத்திலிருந்து என்ன கட்டளை வரப்போகுது? Next, what I am going to get the commandment from God. நம்ம அடுத்து என்ன செய்யணும்? What I have to do next. அந்த எதிர்பார்ப்போடு தேவனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் தேவ சந்நிதியில நிற்பது. With a great expectation going on, watching the beholding the face of God and standing in the presence of God. தேவ சந்நிதியில ஒரு மனுஷன் நிக்கறான்னு சொன்னா அவன் தேவனையே தான் பார்த்துட்டு இருப்பான். What a man is standing on the presence of God, only he will be watching or beholding God. அங்க இப்படி இந்த பாத்ரூம் போறது அங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்க மாட்டான். He will not just see all here and there going those or going to the bathroom there. இந்த மெய்க்காப்பாளர்கள் பார்த்திருக்கீங்களா? Have you seen the bodyguards? அவங்க வந்து மைண்ட் ஃபுல்லா அந்த எஜமானனை தான் நோக்கி இருக்கு. Their total mind will be going just looking towards their master. ஃபங்க்ஷன் பயங்கரமா நடந்துட்டு இருக்கும். There may be a great function. மாலை போடுவாங்க. They will be just garlanding. ஜோக் அடிப்பாங்க. They will be just cracking jokes. எல்லாரும் சிரிப்பாங்க. All will be laughing. என்னென்ன சம்பவங்கள்லாம் அந்த ஸ்டேஜ்ல நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த பாடி கார்டுன்னு சொல்றவங்க அவங்க மைண்ட் அவங்க பார்வை முழுவதும் யாரத்தான் இருக்கும்? அந்த குறிக்கப்பட்ட ஆள். Various incidents will be going on the stage and everything, but the bodyguard will be just going on minding those masters. ஒரு டெம்பிள்ல ராஜீவ் காந்தி போயிருந்தார். Rajiv Gandhi visited a temple. அது அந்த கருவறைக்குள்ள போயிருந்தார். He just went inside the room where the image was formed. உள்ள போய் அவர் இருக்கும்போது அந்த பூசாரி மூலமா ஒரு பிரச்சனை வந்தது. And there was a problem also came against him through the pujari in the அவனை வந்து அவங்க டெரரிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. The terrorists, they have controlled them. யார? அந்த பூஜாரி. That pujari was controlled by the terrorists. அப்படி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இவர் உள்ள போய் அந்த கோயில் கருவறைன்னு நீங்க பாத்திருப்பீங்களே, ஒரு சின்னதா இருக்கும். The temple where there is an image will be very narrow room. அப்படிதானே? Isn't it? அந்த கருவறைன்னு சொன்னா ரொம்ப சின்னதா இருக்கும், இருட்டடிச்சு போயிருக்கும். அதுக்குள்ளதான் அந்த ஜாமி உள்ள உட்கார்ந்திருக்கும். The image will be seated in that very narrow dark room. பாடி கார்டு உள்ள போக முடியலையா? And the bodyguard cannot or couldn't enter in that. ஒரு 2 ஸ்டெப்போ 3 ஸ்டெப்போ தள்ளி பாத்துக்கிட்டே இருந்தாங்க. He was also just behind 2 or 3 steps, he was just watching and looking. உள்ள போனா பூஜை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்க பூஜை நடந்த மாதிரி தெரியல, ஏதோ something wrong. Something was wrong. He was also just watching how was the puja is they are performing, but something was wrong. ஒரே ஸ்ட்ரைட்டா அவனையே பார்த்துட்டு இருந்தான பூஜாரி என்ன பண்றாங்க. So he was just straightly and he was staring at the pujari what he was doing. திடீர்னு ராஜீவ் காந்தி பேக்ல இருந்து கையை லைட்டா ஒரு சிக்னல் கொடுத்தார். Suddenly Rajiv Gandhi he gave a signal with his hand. நான் வந்து எதுல இருக்கேன், அந்த டெரரிஸ்ட் கண்ட்ரோல்ல இப்ப நிக்கிறேன், அவன் ஏதோ பேசுறான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. லைட்டா ஒரு சிக்னல். அடுத்த செகண்ட் அந்த பாடி கார்டு அடிச்சான அடி, அந்த பூஜை தட்டுக்கிட்டுலாம் ரிவால்வர்லாம் பறந்து போச்சு. So immediately he was unable to just tell all the terrorist attack everything on anything, just he gave a signal. So immediately the bodyguard just he gave a shoot. அதுக்கு அடுத்து அவன் என்ன செய்யல, ஒரு செகண்ட் கூட தாமதிக்கல. அந்த பூஜாரி கை இவனுக்கு முன்னால நிக்கிற பூஜாரியுடைய தட்டு அதுல அவன் எதை வச்சிருக்கான், அடுத்த செகண்ட் பிச்சிட்டு போயிருச்சான். அவ்வளவு ஸ்பீட். The very next moment he did not even delay a moment, just he shouted the performance of the puja that trained. சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, if you read in Psalm, அவருடைய சொல்படி செய்கிற அவருடைய பலத்தை சௌரியவான்களே அப்படினா தூதர்களை சொல்லி இருக்கு. Regarding the angels it has been said about you mighty one, you are just doing according to the word of him. சங்கீதம் 103:20. கர்த்தருடைய திரும்ப வாசி. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கேட்டு அவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்கிற அவருடைய பலத்த சௌரியவான்களாகிய
தூதர்களே. It has been said about his angels that excel instant, that do his commandments, hearkening unto the voice of his word. அப்ப தேவ சந்நிதியில நிற்கிறவன் வந்து அசதியா நிக்க கூடாது. எனி டைம் கர்த்தர் என்ன சொல்றாரு அதத்தான் அவன் நோக்கி பார்த்துட்டே இருக்கிறான். So a man who is standing in the presence of God, he should not be just as a mortal, that is, he should not be lack in that, but what the Lord is going to say, he should be very careful in that. அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய சத்தத்தை அப்படியே செயல்படுத்தணும். So he has to hear the word of God, one voice of God, he has to apply as it is. அப்ப தேவ சந்நிதியில ஒருத்தன் நிக்கிறான்னு சொன்னா அவனுடைய ஜீவியம் எப்பொழுதுமே கர்த்தரையே பார்த்துட்டு இருக்கிறதா அதனுடைய நோக்கம். So if a man is standing in the presence of God, that is the only purpose or intention he is going on, just looking into God. அதனால தான் ஒரு மனுஷன் சொல்றான், எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு. So the man of God, man says, our eyes are just looking into you. உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி. Just our eyes are looking unto you. உன்னுடைய கண் வந்து கர்த்தர் மேலேயே தான் பதிச்சிருக்கும். Your eyes should be always just kept upon the Lord's. அதுதான் தேவ சந்நிதியில நிற்பதனுடைய மேன்மை. That is the greatness or excellent thing, you are standing in the presence of God. மூன்றாவதாக Thirdly, மறுபடியும் லூக்கா 1:19க்கு let வருவோமானால், us come back to Luke 1:19. இந்த உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க நான் அனுப்பப்பட்டு வந்தேன். I have been sent to just give the glad tidings to you. மூன்றாவது இந்த காபிரியலுடைய ஊழியம் நற்செய்தியை அறிவிப்பது. Thirdly, the ministry of the Gabriel to give the glad tidings. அவனுடைய சரித்திரத்துல துர்ச்செய்தி அறிவிக்கிற அந்த ஸ்கீமே என்னது கிடையவே கிடையாது. In this history there is no scheme like giving bad tidings. எப்ப பார்த்தாலும் அவன் வாயிலிருந்து நற்செய்தி தான். Always he used to give the good tiding or the glad tidings. நீங்க விசுவாசிகள் எப்ப பார்த்தாலும் விசுவாசத்தின் வார்த்தைகளே பேசுங்க. The believers always you have to only speak about the words of faith. நற்செய்தியை அறிவிக்க நான் அனுப்பப்பட்டு வந்தேன். I have been sent to show the good glad tidings. இன்னைக்கு அநேகருடைய வாயில நற்செய்தி கிடையாது. Today many of the people, they do not have the good tidings in their mouth. நீங்க வந்து நற்செய்தி பேசினாதானே அதுக்கு பேர் தான் gospel. If you just speak the good tiding, that is the meaning, that is gospel. அப்படிதானே? Isn't it? சுவிசேஷ கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? So gospel meeting means, what is the meaning? நற்செய்தி கூட்டங்கள். Only that is also the meetings of the good tidings. நல்ல செய்தி என்ன? What is the good tiding? இயேசு நமக்காக வந்தார்ங்கறது Jesus நற்செய்தி. Christ came for us, that is a good tiding. அதனால ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் சொல்றவங்க நற்செய்தி அறிவிக்கணும். So the spiritual children of God, they have to give the good tiding. நீங்க நற்செய்தி சொல்லலன்னா பிரயோஜனம் இல்லையே. There is no use of that if you don't give the glad tidings. லூக்கா 2:10 பாருங்க. Luke 2:10 when we read, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி உண்டாகும். I bring you good tidings of a great joy which shall be of all people. அப்ப ஆவிக்குரிய ஜனங்கள்னு சொல்றவங்க நம்முடைய வாயிலிருந்து நற்செய்தி தான் சொல்லணும். எப்பவும் நீங்க சுவிசேஷத்தை இயேசுவை பத்தி நீங்க சொல்லணும். அதுதான் நல்ல செய்தி. The spiritual children of God, always we have to give the good glad tidings regarding Jesus Christ. That is our duty. அவன் ஓடிட்டான், செத்து போயிட்டான், அவன் விழுந்து போயிட்டா, அவன் அங்க போயிட்டா, இங்க போயிட்டா, இந்த சாக்கடை கதைகளையே பேசக்கூடாது. No need to speak about all the stories of the all drainages, like he has fallen, he has run away, he has left. விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகங்கள், இப்படிப்பட்ட பேச்சுகள் முதலாய் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்ய வேண்டாம்? புறப்பட வேண்டாம். No need to speak about the fornication, adultery or anything of like that. லூக்கா 8:1 பாருங்க. Luke 8:1 when we read, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறதுக்கு பேர் என்னது? நற்செய்தி. What is speaking about the kingdom of God, that is glad tidings. இயேசு பிறந்தது சொல்றது நற்செய்தி. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம்னு ஒன்னு இருக்கு, அது வரப்போகுது, நம்ம பரலோகம் போகணும்னு சொல்றது என்னது? அடுத்த நற்செய்தி. If you also just say about the regarding the birth of Christ as well as about the kingdom of heaven, these are the good tidings. நம்ம எல்லாரும் எப்பொழுதுமே நீங்க இயேசுவை பத்தி பேசுங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுங்க. Always you have to speak about the kingdom of heaven as well as Jesus Christ. உன்னுடைய வாயிலிருந்து துர்ச்செய்தி வரவே கூடாது. From your mouth you should not utter any bad tidings. 12 பேர் கானான் தேசத்தை வேவு பார்க்க போனார்கள். 12 people, they went to spy the land Canaan. திரும்பி வந்து 10 பேர் துர்ச்செய்தி The சொன்னார்கள். people those who came back, about 10 of them, they gave the bad tiding. முடியாது, We can't. நடக்காது, It will not possible. அது நமக்கு கிடைக்காது. We will not receive that. அப்படிலாம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது துர்ச்செய்தி. If you start speaking like that, that is all evil tiding. அந்த துர்ச்செய்தி சொன்ன 10 பேரையும் கர்த்தர் கொன்னுட்டார். The Lord had killed the people those are given the evil tiding, the 10 people. உன்னை இந்த மார்க்கத்துல கொண்டு வந்தது துர்ச்செய்தி சொல்ல அல்ல. The Lord has brought you to this religion, not or the way, not to give the evil tiding. உன்னை இந்த மார்க்கத்துக்கு கொண்டு வந்தது நற்செய்தி சொல்ல. Only you have been brought into this way to give the good tiding. அப்படினா நீங்க இந்த நாட்கள்ல நற்செய்தியவே பேசுங்க. So that in these days you have to speak only the glad tidings. கானான் தேசத்துக்குள் பிரவேசித்த அந்த 2 பேரும் காலேபும் யோசுவாவும் நற்செய்தி சொன்னவர்கள். Those who entered into Canaan, Caleb and Joshua, they gave the good tiding. நீங்க நற்செய்தி பேசி பாருங்க, உங்க வியாதி போயிடும். If you speak about if you speak good tiding, all your disease will go. நீங்க ஒரு வியாதிப்பட்டவனுக்கு போய் நற்செய்தி சொல்லுங்க, அவனுக்கு வியாதி சுகமாயிடும். If you have to go and still say the good tiding and the glad tiding, and your sick people will be healed. நற்செய்தி எலும்புகளை
புஷ்டி. The good tidings make the bones fat. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Proverbs 15:30. நற்செய்தி எலும்புகளை நினமுள்ளதாக புஷ்டியாய் மாற்றும். The good tidings will make the bones fat. அதனால நீங்க இனிமேல் விசுவாசத்தோடு நல்ல நற்செய்தியை சொல்லுங்க. So hereafter you have to only utter the good tidings with faith. எப்ப பார்த்தாலும் உங்க வாயில இருந்து என்கரேஜா அந்த நல்ல ஒரு உற்சாகமான வார்த்தைகளே வரும். Continually you have to always encourage others. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. The life and death are under the authority of the tongue. வாயில இருந்து என்ன வார்த்தை வருதோ அதை அப்படி கனம் பண்ணுவார். Whatever comes out of the mouth, the Lord God will honor it. நீங்க என்ன வார்த்தை சொல்ல போறீங்க? What kind of word are you going to say? தோற்று போனேன்னு சொல்ல போறீங்களா? Are you going to say I have defeated? விழுந்து போனேன்னு சொல்ல போறீங்களா? Are you going to say I have fallen? ஒரு மனுஷன் சொல்றான் மீகால, என் சத்துருவே நான் விழுந்தாலும் நெஞ்சிருவேன் எழுந்திருவேன். A man says in Micah, even though an enemy I have fallen, I will just rise up. நான் இருள உட்கார்ந்துட்டேன்னு பாத்துறாத, கர்த்தர் எனக்கு எப்படி இருப்பாரு? வெளிச்சமா இருப்பாரு. Don't think I am sitting in the darkness, the Lord God will be light unto me. அவன் யாரையும் என்கரேஜ் பண்ணல, தன்னையவே என்ன செய்றான்? தன்னையவே அவன் என்கரேஜ் பண்ணிக்கிறான். He is not going and encouraging anybody, but he himself encouraging himself. மீகா 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Micah 6:8. அப்போ அவன் விழுந்து கிடக்குறான். இப்ப சத்துரு பாத்தியா நீ விழுந்துட்டேன்னு சொல்றான். இப்ப அவன் என்ன சொல்றான்? யார்ட்ட பேசுறான்? அம்மாட்ட பேசுறானா, அக்காட்ட பேசுறானா? யார்ட்ட பேசுறான்? யார்ட்ட பேசுறான்? விழுந்து போன நிலவரத்திலும் யார்ட்ட பேசிட்டு இருக்கான்? தள்ளிவிட்ட சத்துருவிட்ட பார்த்து சொன்னான், நான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா? நான் விழுந்தாலும் என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன். Now he has fallen, the enemy came and told him you have fallen, even under the enemy, or he himself just encouraging himself, even though I have fallen I will rise up. இருள் இருக்குன்னு நினைக்கிறியா? கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? வெளிச்சமா இருப்பார். Do you think I am the darkness, the Lord will be light? உன்னுடைய ஆத்மாவையே நீயே அணைச்சிர கூடாது. You shouldn't just put out your own soul. உனக்குள்ள இருக்கிற அக்னியை நீயே அணைச்சிர கூடாது. You should not just put away your own fire which is in you. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீயே டெவலப் பண்ணணும். You have to develop the faith which is in you. அதனால இந்த நாட்கள்ல நாம வாயில இருந்து நற்செய்தி தான் பேசி So in these days only we have to speak the good tidings from our mouth. என்னத்தை நான் நற்செய்தி சொல்றது? எனக்கு எல்லாமே இப்படியே இருக்கு. இப்படி நீங்க இந்த புலம்பியே பழக கூடாது. டெவலப் பண்ணி பாருங்க. You have to develop yourself. You shouldn't say because everything is like for me, how can I give the good tiding? ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் நற்செய்தி அறிவிப்பவர். The spiritual children of God, we have to preach the good tiding. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது When we read in the 2 Samuel chapter 18, நற்செய்தியை தான் தாவீது ராஜா எதிர்பார்த்தான். even the king David also expected only the good tiding. அவனுடைய எதிர்பார்ப்பு முழுவதும் நற்செய்தி. Only all his expectation was the good tiding. முதல்ல ஒருத்தன் ஓடி வர்றான். One man was running first. அப்போ ஒரு ஜாமக்காரன் சொல்றான், ராஜாவே ஒருத்தன் ஓடி வர்றான். The watchman was saying, king, one man was running. அப்ப அவன் சொல்றான், ஒருத்தனா வர்றானா, அப்ப நற்செய்தி தான் சொல்ல வருவான். So he is coming alone, only he will be bringing good tiding. திரும்ப சொல்றான். Again even the watchman says, ராஜாவே அவனுடைய ஓட்டம் இந்த நபருடைய ஓட்டம் போல தெரியுது. his running or the race is like the race of the particular man. அப்ப உடனே அவன் சொல்றான், Immediately he was replying, உடனே அவன் சொல்றான், அவன் நல்ல மனுஷன்பா. he says he is a good man. அவன் என்ன செய்தி தான் கொண்டு வருவான்? நல்ல செய்தி தான் He கொண்டு will be வருவான். bringing good tiding. அப்ப ராஜாவுடைய எதிர்பார்ப்பை நீங்க பாருங்க. See the expectation of the king. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? What kind of demand was him? ஒருவனாய் வந்தால் அவன் என்ன செய்வான்? If he is நற்செய்தி கொண்டு alone, வருவான். he will be bringing good tiding. அடுத்து அவன் நல்ல மனுஷன். Next he is a good man. அப்ப நல்ல மனுஷன் வந்தா என்ன சொல்லுவான்? If he is a good man means what he will bring? சொல்லுங்க. Can you say? நல்ல மனுஷன் வாயில இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? From the mouth of the நற்செய்தி தான் வரும்னு அவன் எதிர்பார்க்கறான். He was also expecting from the man of a good man, he will be just uttering the only good tiding. இப்ப அந்த மனுஷன் வந்து சேர்ந்துட்டான். Now this man reached here, ஆனா அவன் வாயில துர்ச்செய்தி. but he brought evil tiding. எவ்வளவு மோசமான ஒரு காரியம். See what a cruel one. ராஜா சொன்னா, நீ ஒதுங்கி போய். The king said, just go turn aside. அடுத்து இன்னொருத்தன் ஓடி வரான். Again another man was running. அவன் வந்த உடனே சொன்னா, ராஜாவே நற்செய்தி. When he came immediately, just he uttered, my king, it's a உன்னுடைய good tiding. ஓட்டத்தின் முடிவுல நீ ராஜாவுக்கு முன்னாக போய் நிக்கும்போது நீ சொல்லணும், ராஜாவே நற்செய்தி. At the end of your race, when you go and stand in front of the king, you have to just say, tell the king, oh king, I brought the good tiding. 30 வருஷம் ஓடி விட்டு கடைசில போய் ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது நற்செய்தியா? Is it a good tiding after I have been running for 30 years? Just, oh, I have lost, alas, I have missed it. என்ன பிரயோஜனம்? What is the use of that? நல்ல செய்தி இல்லாத இருக்கையில் நீ ஏன் ஓடுகிறாய்? If you don't have the good tiding, why do you just run? 2 சாமுவேல் 18:22 கடைசில யோவாப் சொல்றான்,
உனக்கு நல்ல செய்தியே இல்லையப்பா, நீ ஏன் ஓடுற? The Joab says unto him, you don't even a good tiding, why do you want to run? நல்ல செய்தி இல்லாம இத்தனை வருஷம் இந்த பாதையில ஓடிட்டு இருக்கியா? Without any good tiding, are you just running in this path so many years? ஓட்டத்தின் முடிவுல இயேசுவை பார்க்கும்போது நற்செய்தின்னு சொல்லுவியா, தோற்றுட்டேன்னு சொல்லுவியா? At the end of the race, when you see Jesus today, will you give the good tiding? No, I have defeated, will you say? பவுல் சொல்றான், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், Paul says, I kept my faith, நல்ல போராட்டத்தை I போராடினேன். fought a good fight. அவனுக்கு நற்செய்தி இருக்கு. He had a good tiding. உனக்கு போராட்டங்கள்ல உன்னால அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? Among the conflict, when you get could you say that particular word? செத்து போன பிறகு பெட்டியில வெட்டி எழுதி வைக்கிறது பெரிய சாதனை அல்ல. Is it not a great of him after you have been died, it is writing on the coffin something? இன்னைக்கு நீ வாழ்ந்து சொல்லணும், நற்செய்தி உன் வாயில வரணும். Today you have to live and give the good tiding from your mouth. அவன் சொல்றான் பாருங்க 22ஆம் வசனத்துல, நல்ல செய்தி இல்லாத இருக்கையில் நீ ஏன் ஓடுற? He was saying in this 22nd verse, if you don't get the good tiding, where do you want to நல்ல run? செய்தி இல்லாம இந்த சபையில நீ ஓடி என்ன பிரயோஜனம்? What's the use of being running in this church if you don't have any good tiding? 25ஆம் வசனத்துல In the verse 25, ராஜா சொல்றான், அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயில் நல்ல செய்தி இருக்கும். and the king says, if he is alone, there will be good tiding in his mouth. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. See what kind of word is. அடுத்து ஒருத்தர் சொல்றான், அவன் ஓட்டம் 27ஆம் வசனத்துல அவனுடைய ஓட்டம் இப்படி ஒரு குறிக்கப்பட்ட நபருடைய ஓட்டம் போல தெரிகிறதுன்னு சொன்னான். He says in the next 27th verse, his race is like the son of Ahimaaz, the son of Zadok. நான் பேர் சொல்லவே இல்லையே. 27ஆம் வசனத்துல ஒருத்தன் ஓடி வர்றான். In the 27th verse, a man was running. அவனை பத்தி ராஜா என்ன சொல்றாரு? Regarding him, what the king says, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான். he is a good man, he brings a good tiding. பாருங்க, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, ராஜாவுடைய எதிர்பார்ப்ப பாருங்க. See the expectation of the king. அவன் நல்ல மனுஷன், அவன் வாயில என்ன இருக்கும்? நல்ல செய்தி தான் இருக்கும். He is a good man and he comes with good tiding. ஆனா முடிவு நல்ல செய்தி இல்ல. But at the end was not the good tiding. ஆனா 31ஆம் வசனத்துல இன்னொருத்தன் ஓடி வந்தான். But in the verse 31, another man was running. அவன் ஓடி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி. He says, and you my king, my king, it's a good tiding. அதுதான் நம்முடைய சத்தியம். That is our truth. நீ ஓடி முடிக்கும்போது நீ சொல்லணும், என் ஆண்டவரே, நற்செய்தி. At the end of your race, you have to just utter, my Lord, I have good tiding. வாசியுங்க. Please read. 2 சாமுவேல் 18:31. 2 Samuel 18:31. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அவன் வந்து பார்த்த உடனே, என் ஆண்டவனே, என்னது? நற்செய்தி. Here he said, my Lord, here is a good tiding. இந்த உலகத்துல எனக்கு அனுமதிக்கப்பட்ட போராட்டங்கள்ல நான் ஜெயித்தேன். In the world, it has been all the affliction which it has been appointed for me, I have just overtake. எல்லா பரீட்சையிலும் நான் தேறினேன். Just I also pass in all the tests. பிரதிஷ்டையை காத்துக்கொண்டேன். I just preserved all my consecration. என் வாயை காத்துக்கொண்டேன். I have preserved my mouth. என்னுடைய ஆத்துமாவை I காத்துக்கொண்டேன். preserve my soul. என்னுடைய ஜீவியத்தை I காத்துக்கொண்டேன். preserve my life. என்னுடைய ஊழியத்தை I காத்துக்கொண்டேன். preserve my ministry. சும்மா இந்த 2 பைசா 10 பைசா காரியங்களுக்கு வீட்டுல சண்டையை போட்டு அடிச்சு பாத்திரத்தை உடைச்சு இப்படி நீ எந்த பரலோகத்துக்கு போக போற? What kind of heavenly kingdom are you going to go after only for 2 paisa and 10 paisa you are just making quarrel and நீங்க breaking இந்த சபையில வர வேண்டிய அவசியமே கிடையாது. You people no need to come to this church. இந்த சர்ச்சில வந்தா நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு ஸ்டெப் எடுத்து வைங்க. If you want to come to the church, you have to go, you have to take the step to go into heaven. சும்மா இந்த உலகத்து மனுஷன் மாதிரி சேரி டைப் மாதிரி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு டெய்லி அடிச்சுக்கிட்டு ஒருத்தி முடிய பிடிச்சிக்கிட்டு துரத்திக்கிட்டு தள்ளிக்கிட்டு அதெல்லாம் நம்ம சபைக்கு அழகே இல்ல, வேஸ்ட். நீங்க கடைசி வரைக்கும் ஓடிட்டு நல்ல செய்தி இல்லாம ஓடுறீங்க. So it is not the beauty of a congregation. After you come here, you shouldn't make alcohol or just pulling the care of each other and bringing all the bad tiding like Kavali people. இதெல்லாம் இந்த சபையில இந்த ஓட்டத்துக்கு இது ஆகவே ஆகாது. This is not agree with the race what we are running in this church. நான்காவதாக, Fourthly, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Luke 1:29. இங்கே அடுத்து காபிரியலுடைய செயலை நாம் பார்க்கலாம். Next we can see the action of Gabriel here. லூக்கா 1:26ல அது காபிரியல் என்னும் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It has been said in Luke 1:26 that it is the angel Gabriel. இப்போ அவன் மரியாளை சந்திக்கிறான். Now he was meeting Mary. மரியாளை வந்து சந்தித்த பொழுது When he was meeting Mary, அவளை வாழ்த்தினான். he was just saluting her. அப்போ ஒரு தூதனுடைய செயல்பாடை நீங்க பாருங்க. See the action of the angel. கிருபை பெற்றவளே, Oh, thou receive the grace. வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Hail, you just the Lord God is with you. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். You are just being blessed among the women. இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதுன்னு அவ கலங்க ஆரம்பித்தாள். And now she was also started just troubling how it shall be this for her life. ஒரு தூதனுடைய காபிரியல் தூதனுடைய அடுத்த ஊழியம் என்பது
மற்றவர்களை வாழ்த்துவது. And the next ministry of the Gabriel is just greeting others. நீங்க மற்றவங்களை வாழ்த்தணும். You have to greet others. சபிக்க கூடாது. You should not curse others. நாசமா போன்னு சொல்லக்கூடாது. You should not say be gone. தேற மாட்டான்னு சொல்லக்கூடாது. If he will not be just prosper, you shouldn't say. விளங்க மாட்டான்னு சொல்லக்கூடாது. He will not prosper, you shouldn't say. நான் அப்படிலாம் சொல்லிருக்கீங்களா? Have you ever said likewise? அது ஒரு சிலருடைய ஊழியம் போல செய்றாங்க. That is like a ministry some people are doing often. நான் ஜெபிச்சேன்னா என்ன ஆகும்னு தெரியாது. They do not know if I pray what will happen. அதெல்லாம் பெருமையினுடைய ஒரு செயல்பாடு. These are the actions of the pride. உங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்கள்? உங்கள் சபிக்கிறவர்களை You have to bless them, those who curse you. இதுதான் நம்ம பைபிள். This is our Bible. அதனால ஆவிக்குரிய ஜீவனுடைய ஜனங்கள் மற்றவங்களை நீங்க வாழ்த்தணும். So the spiritual children of God, you have to go and greet others. ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 50 பைசா போடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவான். If you just put 50 paise for a beggar, he will say be good. அப்படிதானே? Send it. சொல்றானா இல்லையா? Will he say or not? சொல்றானா இல்லையா? Will he say? 50 பைசா பெற்றுக்கொண்ட ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரனுக்கு வாழ்த்தக்கூடிய சிந்தை இருந்தா பரிசுத்தாவி பெற்ற உனக்கு அந்த சிந்தை இருக்காதா? இருக்க கூடாதா? At least in a beggar after receiving 50 paise, he is having the mentality to greet others. You have received the Holy Spirit, don't you have that mentality? புதிய ஏற்பாட்டு பாலத்து பரிசுத்தவான் சொன்னா அவன் வாழ்த்தக்கூடியவனா இருக்கான். The New Testament saying meaning he has to greet others. தேவதூதனை பாருங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. It was the angels of God is saying, oh you receive the grace, just hail. அவன் அவளை வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தினான். He was also just greeted her, hail. மத்தேயு 28 அதிகாரம் 9 வசனத்துல இயேசு அவர்களை பார்த்து வாழ்க என்று வாழ்த்தினார். In Matthew 28 also Jesus Christ saw them and hail, he said. அவரும் சொன்னாரு வாழ்க. He also said hail. அப்ப வாழ்த்துதல் என்பது பரலோகத்தினுடைய ஒரு செய்தி. So the hailing is a greeting is the news from the heaven. தேவன் ஒரு மனுஷனை வாழ்த்துகிறார். God is also just greeting or hailing a man. நம்ம அப்படி வாழ்த்துறோமா? Do we just hail or greet others? பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டேங்கறானே. They are not even saying praise the Lord. அப்படி சொன்னா கூட பதிலுக்கு சொல்ல மாட்டேங்கறான். If we say also he is not answering. ஒருத்தன் தாழ்த்தி கிழ்த்தி தோத்திரம் பிரதர்னா கூட இவன் அப்பதான் காது செவிடு மாதிரி இப்படி திரும்பிறான், கவனிக்காத மாதிரி இப்படி போறான். எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? How can you go into heaven if a man has to humble himself and say praise the Lord? He says as if he is not just listening, ignoring and going. வாழ்த்துதல்ங்கிறது பரலோகத்தின் ஒரு மொழி. So it is a language from the heaven, just hailing or greeting others. மற்றவர்களை வாழ்த்துறது. You have to greet others. ரோமர்களின் நிருபத்துல நீங்க 16ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவனை வாழ்த்துங்கள் இவனை வாழ்த்துங்கள் பவுல் சொல்றாரு. ஒவ்வொரு குடும்பமா நினைச்சு வாழ்த்துறாரு. In the chapter Romans chapter 16, Paul is remembering each and every family and he is also saying you have to greet and salute others. அவங்களுடைய ஜீவியத்தை சொல்லி, அவங்க பேரை சொல்லி, அவங்களுடைய செயல்பாடுகளை சொல்லி, அவங்க ஊழியத்தின் மேன்மையை சொல்லி அவங்களை வாழ்த்துங்கள் சொல்றாங்க. Saying their name as well as they saying their activities as well as the excellency of their ministry and he is asking us to salute. மற்றவங்க உங்களை வாழ்த்தணும்னா நீங்க முதலாவது என்ன செய்யணும்? மற்றவர்களை நீங்க If others have to greet and salute you, first of all you have to greet and salute them. Give respect. Give respect. அடுத்து நீங்க டேக் ரெஸ்பெக்ட் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. அந்த ட்ரிப் பண்ணி தான் பண்றீங்க. அவன் மரியாதை கொடுத்தால் மரியாதை என்ன செய்யலாம்? நானும் கொடுப்பேன். First of all you are also just tripping there. If he gives respect, I will give respect. அவன் ரெஸ்பெக்ட் பண்றானோ இல்லையோ, அவன் வாழ்த்துறானோ இல்லையோ, உன் வாயில இருந்து ஒருவர் மேன்மையாக எண்ணிக்கொண்டு என்ன செய்யுங்க? வாழ்த்திருங்க. Esteem each other greater than you, but you have to whether he greet you or not, you have to greet them. தங்கச்சி கல்யாணம் கட்டி பையன் வீட்டுக்கு புறப்பட்டு போறா. The younger sister was married and she was started going to the groom's house. அண்ணன் எப்படி வாழ்த்துனா? How the brother greeted? சொல்லுங்க. 16 பெற்று அப்படி சொன்னானா? எப்படி சொன்னா? எங்கள் சகோதரியே நீ கோடாகோடியாய் பெருகுவாய். Our sister multiply thousands and உன்னுடைய சந்ததி சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரிக்கட்டும். Your enemy shall just inherit the gates of the தீர்க்கதரிசனம் மாதிரி வாழ்த்துனாங்க. தீர்க்கதரிசனம் like the prophecy they greeted. அதே மாதிரி அவள் பெருகி விட்டாள். Likewise she was also. எப்படி வாழ்த்துறான் பாருங்க. How he was greeting. நமக்கு அப்படி கிருபை இருக்கா? Do we have such kind of grace? உங்க அக்கா தங்கச்சி அப்படி வாழ்த்தக்கூடிய தன்மை இருக்கா? Do we have such kind of nature to just greet our younger sister or elder sister? ஆதியாகமம் 24:60. Genesis 24:60. எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. தன்னுடைய சொந்த தங்கச்சியை மனதின் ஆழத்துல இருந்து அப்படியே வாழ்த்தி அனுப்புறான். எங்கள் சகோதரியே நீ என்ன செய்? கோடாகோடியா பெரு. From the depth of the heart he was also just greeting his own sister, our sister, the mother of thousands and millions. நீங்க வாழ்த்துவீங்களா? Will you just greet likewise? இயேசுனார் ஒரு வீட்டில் பிரவேசித்து அந்த வீட்டை என்ன செய்யுங்க? வாழ்த்துங்க. Jesus Christ said, enter into a house and just greet that house. அந்த வீட்டில்
If there is, அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் வீட்டில் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? தங்கும். if a man who is worthy of that found in that particular house, that blessing or the greeting will abide in that house. நம்முடைய சபையினுடைய விசிட்டிங் என்கிற ஊழியத்தினுடைய தன்மை இதுல தான் இருக்கு. This is the nature of the visiting from our church. It is for abiding in that. சர்ச் ஒரு விசுவாசி வீட்டை விசிட் பண்றது காணிக்கைக்காக அல்ல. If we are not just visiting to a believer's house, not for the offering sake. அதனால தான் நம்ம சபையில சொல்லி வச்சிருக்காங்க 10ஆம் தேதி வரைக்கும் விசிட்டிங் என்ன செய்ய கூடாது, போக கூடாது. So it has been said in our church, we should not just visit any houses till 10 date. 20 ல இருந்து 30 போனீனா அவனே அங்க உருண்டுகிட்டு இருப்பான். நீ போனவனே அவன் வேற பக்கத்து வீட்ல போய் 15 ரூபாய் 150 ரூபாய் வாங்கிட்டு வருவான். So you will be just stumbling from the 20th day to 30th day. When you go visit there, they will go from the neighbor's house and buy something and borrow something. அதுவும் கஷ்டம் தானே. It is also difficult. முதல்ல போனா இருக்கிறத வாங்கிடுறோம், கடைசில போனா இல்லாததையும் வாங்கிட்டு வரோம். So first of all, we means whatever they are having, we are getting it. Next, when we finally we go means what they don't have, we are getting. அதனால விசிட்டிங் உடைய நோக்கம் என்ன தெரியுமா? What is the அந்த purpose? ஜனத்தை வாழ்த்துகிறது. What is the purpose of visiting? We are just going and greeting the இயேசு people. ஒரு வீட்டுக்கு போனார். அன்றைக்கு அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு. Jesus Christ visited a house on a particular day. There was also salvation came to that house. இன்றைக்கு அவருடைய பிரதிநிதிகளாக ஊழியர்கள் போகிறார். And now, like the representative of the God, Jesus Christ, all the servants of God visit the houses. அது ஊழியத்தினுடைய ஒரு போர்ஷன். That is a portion of the ministry. நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசித்து அந்த வீட்டை என்ன செய்யுங்கள்? வாழ்த்து. You have to enter into your house and greet the house. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் வந்து ஜெபிச்சாரு, அக்கா வந்து ஜெபிச்சாங்க, பாஸ்டர் வந்து ஜெபிச்சாரு, ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, அங்க ஓன்ட்ட என்ன இல்ல, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா நீ இல்ல. Some people will say brother came, as well as sisters came, or pastors came, they all came and prayed, nothing happened because you are not worthy for that. அப்படி சொல்றாங்க. சர்ச்சில கொஞ்சம் புரியாத ஜனங்கள் பேசுவாங்க. Some people also just those who do not have the correct understanding, they will speak in that ஆனா testimony. பைபிள் சொல்றது, ஒரு வீட்டில் நீங்கள் பிரவேசித்து வாழ்த்துங்கள், அந்த வீட்டில் அந்த சமாதானத்துக்கு பாத்திரன், ஆசீர்வாதத்துக்கு பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறுகிற வசனம், வாக்குத்தத்தம், அந்த வசனம் என்ன செய்யும்? அங்கே தங்கும். வாசிங்க அந்த வசனம். மத்தேயு 10:12. அந்த வீடு பாத்திரம்னா வீடு எப்படி பெரிய வீடா இருந்தா நின்னுக்குமா, குடிசை வீடா இருந்தா வந்துருமா? அப்படியா? Whether the worthy of the house means whether it is a வேற சுவிசேஷத்துக்கு வாங்க. லூக்கா 10:5-6. அது எங்க பாக்கெட்லயே திரும்பி வந்துரும், நாங்க திரும்பி வந்துருவோம். it will come back to our pocket, we will come back. நீங்க வந்து சமாதான பாத்திரனா இருந்து ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனா இருந்தா, கர்த்தாவே இவ்வளவு ஆசீர்வதினா அப்படி தங்கிரும். If you are worthy for the peace as well as worthy for that blessing means if you ask the Lord to bless, it will, the blessing will abide upon you. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிருக்கேன். In one place I got preached. இயேசு ஒரு இடத்துக்கு வரும்போது full powerல தான் வர்றாரு. Jesus Christ when he visit a place, he is also coming with the full power of திரும்பி him. போகும்போது எப்படி போணும்? When he goes back, how he has to go? எம்ப்டியா போணும். He has to go empty. நம்ம அந்த வல்லமை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ரிசீவ் பண்ணிக்கணும். We have to receive all the power from him. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் நினைச்சுகிறேன், உணர்கிறேன். அப்ப அவற்றிலிருந்து பவர் எங்க வந்துருச்சு? அந்த பெண்ணுக்கு வந்துருச்சு. The woman she got a human rage and she started saying, when I touched the garment of him, I perceived that the power. அப்ப இந்த கூட்டத்துக்கு அவர் வர்றாருன்னா அந்த full பவர்ல வரும்பொழுது எல்லாத்தையும் நம்ம நினைஞ்சுக்கணும், வாங்கிக்கணும். அவர் எம்ப்டியா தான் திரும்பி போகணும். When he comes into this meeting, we have to receive all the power of him. He has to go back without any power. அடுத்த கூட்டத்துல அவர் பிதாவின் சமூகத்திலிருந்து திருப்பி ஃபில் பண்ணிட்டு வருவார். The next the meeting he will be just filling from the presence of God all with all the power and comes here. அந்த குருடனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத பொழுது பின்னும் சத்தம் அதிகமாய் கூப்பிட்டு என்ன செய்தான்? அவர் நிறுத்தி அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டார். When the blind man he did not get the opportunity, he was also just shouted more louder than the beginning and he called him. காபிரியலுடைய அடுத்த ஊழியம் வாழ்த்துதல். The next ministry of Gabriel just saluting others. தானியேல் 8:16 பார்க்கும் பொழுது Daniel 8:16. காபிரியல் பழைய ஏற்பாட்டிலும் செயல்பட்டவன், புதிய ஏற்பாட்டிலும் செயல்பட்டவன். Gabriel worked in even the Old Testament as well as in the New Testament. தானியேல் 8:16 பார்க்கும் பொழுது Daniel 8:16. அவனை எதற்கு தேவன் அனுப்பினார்? Why the Lord was sent? அன்றியும் காபிரியலே இவனுக்கு போய் என்ன செய்? தரிசனத்தை விளங்க பண்ணு. Gabriel go and just make the dream to understand. அப்போ இன்னைக்கு பாருங்க, தரிசனங்கிறது நமக்கு சில தரிசனங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது. Even nowadays we cannot even understand some visions. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொப்பனம் வேறு, என்னது தரிசனம் வேறு. So dream is different from vision. அப்படிதானே? Send it. தூங்கும்போது வருகிறது சொப்பனம், விழித்திருந்து போராடி கண்ணத்துடைய சமூகத்தில் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது கிடைக்கிறது தரிசனம். So when we sleep, when what we get, that is a dream. When we also just praying the presence of God and striving in the presence of God, you get vision. இப்போ ஊலாயின் சத்தத்தின் ஒரு சத்தத்தை, ஊலாயினா ஒரு ஆறு, அந்த ஊலாயின் ஆற்றின் அருகில் தான் அவன் இருக்கிறான். அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, நீ காபிரியலே நீ தானியேலுக்கு போய் என்ன செய்ய? தரிசனத்தை
விளங்க பண்ணு. Ulla is the river, the bank of river. When he was also hearing the voice of God, you have to go on make understand the vision. தரிசனத்தை விளங்க பண்ணுதல். We have to make understand the vision. அது ஒரு ஊழியம். That is the ministry. ஒரு சிலருக்கு தரிசனம் கிடைக்கும், ஆனா அதுக்கு விளக்கமே இருக்காது. Some people will be receiving the vision, but they will not have, they can't explain. சில தரிசனங்கள் கருகல்களாய் இருக்கும். And some vision will be somewhat dark. சில தரிசனங்கள் மறைபொருளா இருக்கும். And some visions may be hidden one. சில தரிசனங்கள் மாறாட்டமா இருக்கும். And some vision may be somewhat different. புரியுதா உங்களுக்கு? Do you all understand? ஒரு சிலருக்கு வந்து தலையும் புரியாது, வாலும் புரியாது. And some people will not understand anything of the head or tail or anything. சிலது தெரிஞ்ச மாதிரி தெரியும், அது என்ன அர்த்தம்னே புரியாது. And some people will ask if they know, but they cannot clearly know that. சில இதுக்கு அப்படியே தலையில வேற மாதிரி தென்படும். And some, for some other people it will be, it's more different, that vision. பார்வோன் ஒரு சொப்பனம் பார்த்தான். Pharaoh had a dream. அந்த சொப்பனம் என்னது? What was the dream? 7 கொழுத்த பசுக்கள், 7 எலும்பு கூடான பசு. 7 fat kine as well as 7 lean kine. இந்த மெலிந்ததான பசுக்கள் செழிப்பான பசுவை நெஞ்சிருச்சு, விழுங்கிடுச்சு. The lean kine just swallowed all the fat kine. இது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. He did not even understand anything of that. கடைசில வெளிப்பாடு பெற்ற ஒரு ஆள் வந்தான். Finally a man got the revelation, he came. அவன் தான் யோசேப்பு. He was Joseph. அப்ப தரிசனத்தை விளங்க பண்ணக்கூடிய ஒரு அறிவு யாருக்குள்ள இருந்துச்சு? யோசேப்புக்குள்ள. Joseph had a knowledge to make understand the dream. ஒன்றை புரிந்து கொள்ளணும், இது பரிசுத்த ஆவியின் மூலமாய் முடியும். One thing we have to understand, through the Holy Spirit can be possible. கொஞ்ச நாளுக்கு பின்பு தானியேலுக்கு இந்த வெளிச்சத்தின் ஆவியே கிடைச்சிருச்சு. After some days back, even Daniel received the spirit of light. முதல்ல அவனுக்கு அது கிடையாது. First of all, he did not have that. தரிசனத்தை விளங்க பண்ற ஆவி முதல்ல அவனுக்கு இல்ல. First of all, he did not have the spirit to make understand the vision. இப்போ அவனுக்கு விளங்க பண்ணக்கூடிய அளவுல காபிரியேல் வந்து அவனுக்கு கிளியர் பண்ணதுனால இப்ப வெளிச்சத்தின் ஆவி அவனுக்குள்ள வந்துருச்சு. Because Gabriel came and cleared him, now he started understanding the vision. அப்ப தரிசனத்தை விளங்க பண்ணுகிற ஒரு தன்மை நமக்கு அவசியம். So we need an aspect or a condition to make known the vision. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கிருபை இருக்கா? Do you all have that grace? ஜெபிக்கணும். You have to pray. தரிசனங்கள் மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி. There is a spirit to just reveal the hidden things. அந்த தானியேல்ட்ட வந்து அவன் சொல்றான், கருகலானவைகளை தெளிவிக்கிறதும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறதும் தேவர்களின் ஆவியாகிய வெளிச்சத்தின் ஆவி உன்னிடத்தில் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன். I heard about that you are having the spirit of God in you, just you have to reveal all the dark saying as well as the hidden things. அப்ப முதல்ல அவனுக்கு அந்த கிருபை இல்ல. First of all, he did not have that grace. ஆனா கர்த்தர் அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்தார். But the Lord has granted him that particular grace. அப்பதான் ராஜா சொன்னா, உனக்குள்ள இப்படிப்பட்ட ஆவிலாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன்பா. Then only the king said, I have heard that you are having a special spirit in you. தானியேல் 5ஆம் அதிகாரத்துல In Daniel 5th chapter 12 16 இந்த ரெண்டுலயும் நீங்க இத பார்க்கலாம். you can read in 12 and 16. சொப்பனங்களை வியர்த்தி பண்றது உன்கிட்ட இருக்கு நான் கேள்விப்பட்டேன். I heard about you can also make known and interpret. புதைபொருளை வெளிப்படுத்துகிறது உன்னிடத்தில் இருக்கிறதாய் கேள்விப்பட்டேன். I heard about you can also just tell about the hidden things. கருகலானவைகளை தெளிவிக்கிற ஆவி உன்னிடத்தில் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன். I heard about you are having the spirit to tell about the dark saying. பொருளை வெளிப்படுத்துகிற ஆவி உன்னிடத்தில் உண்டு என்று கேள்விப்பட்டேன். I heard about that you are having the spirit to show about the mysteries. பாருங்க, வெளிச்சம் உன்னிடத்தில் உண்டு என்று கேள்விப்பட்டேன்னு 14ல சொல்றான். In 14 he says, I heard about you are having the spirit of light. தேவர்களின் ஆவி. The spirit of gods. யார் இந்த தேவர்கள்? Who are these gods? சொல்லுங்க. தேவ தூதர்களுக்கு தான் அங்க என்ன செய்ய தேவர்கள் சொல்லுங்க. Only here it has been said about gods regarding the angels of God. மாம்சமா இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்கள். The gods, those who do not dwell among them, those are having அப்ப தேவ தூதன் என்று சொல்லுகிறவன் மாம்சமான யாரோட என்ன செய்ய மாட்டான்? வாசம் பண்ணவே மாட்டான். So in the angels of God will not dwell upon any flesh. அதனால தான் ஐந்தாவது தரிசனத்தை விளங்க பண்ணுதல். Fifthly, just make understand the vision. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த கிருபை அவசியம். A child of God needs that particular grace. மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். I'll just pour out my spirit upon all flesh. அப்பொழுது வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். Then young man shall see vision. நீங்க தரிசனம்னா அந்த எருமை மாடு அப்படி இப்படிலாம் பார்க்க கூடாது. The vision means you should not see all the buffalo or something. தரிசனம்னா நீங்க வந்து வானம் திறந்திருக்கிறத பாருங்க. So you have to see the heaven is open, that kind of vision you need. எல்லாரும் சுத்தி நின்னு கல்லெறிறாங்க. All are just standing around and stoning him. அதுக்கு மத்தியில அவன் வானம் திறந்ததை ஸ்தேவான் கண்டான். In the midst of the Stephen was watching that the heaven was open. அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு அடி நொறுக்குது, தலையெல்லாம் உடைஞ்சு ரத்தமா இருக்கு. அப்பொழுது கூட அவனுக்கு தரிசனம் காண்ற ஒரு கிருபை இருந்துச்சு. வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன், இதோ மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை நான் காண்கிறேன். In the midst of that, he was also beaten as well as in the midst of the conflict. He had a vision, he had grace to see the vision. I see the Son of Man standing in the right hand of the Father. காபிரியேலுடைய ஊழியம்
தரிசனத்தை விளங்க பண்ணுதல். The ministry of Gabriel to make understand the vision. நீங்க தேவனிடத்துல கேட்கணும். You have to ask the Lord. கர்த்தாவே எனக்கு கருகளா தெரியுதே. Lord, it is dark, somewhat dark for me. அநேக சொப்பனங்கள் தரிசனங்கள் வருது ஆனா எனக்கு புரியலையே. Lord, I receive so many dreams as well as vision I cannot understand. காபிரியலின் ஆவி எனக்குள்ள வரட்டும். Lord, let the spirit of Gabriel come in me. தானியேலின் ஆவி எனக்குள்ள Let the வரட்டும். spirit of Daniel come in me. நீங்களா ஒரு வியாக்கியானம் பண்ணிர கூடாது. நீங்களா You shouldn't give any particular explanation. நீங்க எந்த இன்டர்பிரேஷன் பண்ணிர கூடாது. You should not give any interpretation. கர்த்தருடைய கரத்துல நீங்க இருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். Being in the hand of the Lord, you have to receive. நீங்களா ஒன்னு நினைச்சிட்டு எதையாவது ஒரு அர்த்தத்தை வச்சு நீங்க பேசிர கூடாது. You should not think something having, you shouldn't speak with some meaning. அடுத்ததாக தானியேல் 9:21 பார்க்கும் பொழுது Daniel 9:21 when we read, எங்கே காபிரியல் எதற்காக வருகிறான்? why Gabriel comes here. 22 சாரி கண்டினியூ. அறிவை உணர்த்தும்படி நான் புறப்பட்டு வந்தேன். I have come now forth to give thee skill and understanding. அவனுடைய தன்னுடைய ஊழியத்தை அவன் ஏன் வந்தாங்கறத காபிரியல் தெளிவாக சொல்றான். Here Gabriel is telling why he has come. 21ல காபிரியல் சொல்லிருக்கு, 22ல உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். In that chapter verse 21 it has been said about Gabriel, now I have come to give the skill of understanding. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஊழியம் அறிவை உணர்த்துவது. The spiritual man's ministry is just you have to give the understanding. எப்படி நீங்க போய் மத்தவனுக்கு அறிவை உணர்த்த முடியுமா? ஏத்துவானா? How can you just go and give the understanding to others? நீங்க போய் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அறிவை சொன்னாலே வேலைய பாருன்னு சொல்றான். If you just give the understanding and the knowledge to your children, they will be saying mind your business. அப்படிதானே? Isn't it? உங்களுக்கு என்ன தெரியுமா? What do you know? உனக்கு மம்மி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ வந்து முட்டாளுமா அப்படி சொல்ற. Mummy, you do not know anything, you are a fool. அப்படிதானே நீங்க பேசுறீங்க எல்லாரும் Like usually you are speaking. நம்முடைய அறிவு என்னவோ பெரிய வானத்திலிருந்து வந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். We are just thinking our knowledge has come from heaven as if. ஆனா இங்க காபிரியல் சொல்றான் நான் உனக்கு அறிவை உணர்த்த வந்தேன். But here Gabriel says I have come to just give the skill and understanding. இது பரிசுத்த ஆவியின் வரத்தை காண்பிக்கிறது. It shows the gift of the Holy Spirit. 1 கொரிந்தியர் 12:8ல பார்க்கும் பொழுது When we read in 1 Corinthians 12:8, அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். with the spirit just we can also give the knowledge of the word of God. வாசிங்க. அறிவை உணர்த்தும் வசனம். Just giving the word of knowledge by the same spirit. ஆவியில அபிஷேகத்துல உள்ள வரத்துல ஒரு செயல்பாடு தான் அறிவை உணர்த்தும். The spirit in the anointing there is a gift that is also we can give the word of knowledge. நீங்க எவ்வளவு சொல்லுங்க கேட்க மாட்டாங்க, ஆனா ஒரு சிலர் சில வார்த்தை சொன்னா அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க. Whatever you say how much they will not hear, but somebody say some words they will just obey. அப்ப அறிவை உணர்த்துகிறது தூதனுடைய வேலை. So it is also the work of the angel to give the understanding. அப்ப நம்ம மற்றவங்களுக்கு பரிசுத்தாவின் வரத்தின் மூலமாக அறிவை உணர்த்தக்கூடியவளாய் மாற வேண்டும். We should be the people by the spirit gift of the Holy Spirit we have to give the word of knowledge or understanding. அபிஷேகம் வரும் பொழுது ஆவியின் வரங்கள் வரும் பொழுது நாம் மற்றவங்களுக்கு அறிவை உணர்த்தலாம். When we get the anointing, when we get the Holy Spirit or the gift of the Holy Spirit, we have to give the understanding to others. இதுதான் காபிரியலுடைய ஊழியத்தின் செயல்பாடுகள். These are the active actions of the ministry of Gabriel. ஒன்று அவன் தேவனுடைய மனிதன். One thing, he was a man of God. தேவனுடைய மனிதன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டு செயல்படக்கூடியவன். When we say about man of God, he used to hear the voice of God and apply accordingly. அவங்க அந்த நேரத்துல வெளிப்படுவார்கள். Now and then they will be appearing. இரண்டாவது தேவ சந்நிதியில நிற்பவன். Secondly, they used to stand in the presence of God. கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? What the Lord is going to say. நம்ம என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. What the Lord is expecting, what we have to do. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு அவரே அவருடைய சந்நிதியில நின்னு பார்ப்பார். Just being standing in the same presence of God and looking at him, what he is going to say. மூன்றாவது நற்செய்தி அறிவிப்பார். Thirdly, just proclaiming the good tidings. இன்னிலிருந்து அதை நீங்க பேசி பாருங்க. From today onwards you have to speak likewise. டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. Don't be discouraged and don't discourage others. மத்தவங்களை நீங்க டிஸ்கரேஜ் பண்ணிராதீங்க. Don't please discourage others. உங்களை நீங்களே டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க. You yourself please don't discourage yourself. அது தவறு. It is wrong. உங்களை நீங்களே நீங்க டெவலப் பண்ணணும். You have to develop yourself. தாவீது சங்கீதத்துல பாருங்க, என்ன ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. So David says in Psalms, my soul just bless the Lord. அவர் செஞ்ச நன்மைகளை ஒன்றை நீ நினைஞ்சிராத. Don't forget all his benefits. இன்னொரு இடத்துல சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் தேங்குகிறாய்? In another place he says, why my soul you are cast down? ஏன் நீ கலங்குகிறாய்? Why do you just trouble? உன் தேவனில் காத்திரு. Just wait for your Lord. தன்னுடைய ஆத்துமாவையே அவன் என்ன செய்றான்? டெவலப் பண்றான். He was just developing his own soul. அப்படினால நீங்க மத்தவங்க டெவலப் பண்ணனும், மத்தவங்க வந்து தூக்கி விடணும்னு யோசிக்க கூடாது. நீயே எழும்பணும். So you shouldn't think others have to come and make you develop you and lift you up. You have to get up. பிசாசை பார்த்து சொல்லு, நான் விழுந்தாலும் என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன். பிசாசை பார்த்து சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். Seeing the devil, you have to say, even though I fall, I'll get up. நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு?
வெளிச்சமா Even though இருப்பார். I sit in the darkness, the Lord God will be a light to me. நீ ஓட்டத்தை முடிக்கும்போது நற்செய்தி சொல்லணும். At the end of your race, you have to give the glad tidings. ஆண்டவர் அவன் மகிமையில பாக்குற இல்ல சீக்கிரமா உன்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னா கண்ணை மூடும்போது சொல்லணும், நான் நற்செய்தி ஆண்டவரே. Suppose we are seeing the Lord in the glory, or suppose your race is over quickly, mean you have to close, when you close your eyes, you have to say the good tiding. உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பேர் எவ்வளவு தீமை செஞ்சாலும் நீங்க வாழ்த்துங்க. Let anybody do any evil against you, just greet them. அப்படி வாழ்த்தும் பொழுதுதான் உங்களுடைய தெய்வீகம் சிறப்பாய் மாறும். When you salute others, your divinity will be an excellent one. நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துங்க. From the depth of your heart, you salute others. நீங்க அப்படி பிராக்டீஸ் பண்ணுங்க. Likewise, you have to practice. அதுதான் கிறிஸ்துவின் குணம். That is the character of Christ. எல்லாரும் ஓடி போய்ட்டான். All have ran away. எல்லாரும் மறுதலிச்சிட்டான். All have denied. சபிச்சிட்டான். All have cursed. சத்தியம் பண்ணிட்டான். All have promised. மீன் பிடிக்க போய்ட்டான். They have gone back to fishing. விட்டு வந்த தொழிலுக்கே போயாச்சு. They have gone back to the same business what they had done. இடத்துல போய் அவனை பார்க்கலாம்னு சொன்னாலும் நிர்வாணியா நிக்கிறான். Even they were also just standing like nakedness, they want to go. ஆனா இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் மறுபடி சந்திக்கும் பொழுதும் சொல்றாரு, வாழ்க. Again when the Lord meet such kind of people, hail. அதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். That is the character of Christ. அடுத்ததாக தரிசனத்தை விளங்க பண்ணு. Next we have to make understand the vision. நீங்க பார்த்த சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. The prophet who has a dream, he has to just explain about that. தேவ சமூகத்துல உட்காருங்க. Just sit in the presence of God. அதிகமான நேரம் உட்காருங்க. Sit in the presence of God more time. அந்த தானியேலுக்கு ராஜாட்ட தவணை கேட்டு வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து. After getting the permission from the king, Daniel sat in the presence of God. இரவிலே அவனுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. In the night time, the hidden thing was revealed unto him. அவங்க கூட ஜெபத்துல சாத்ராக் இருக்கறான், மேஷாக் இருக்கான், ஆபேத்நேகோ இருக்கான், எல்லாம் தூங்கிட்டான். Shadrach, Meshach, Abednego, they were also just watching with him in the prayer, but they all slept. அவங்க நாலு பேரும் உட்கார்ந்து ஜெபிக்க Only ஆரம்பிச்சாங்க. these four people were sat down and prayed. அது மூணு டவுன். But the three were down. ஆனா இவன் அத பத்திலாம் கவலைப்படல. ஜெபித்தான், தரிசன வெளிப்பாடு. But he was not worried about that. He prayed, but the vision was revealed unto him. நீங்க பேசுற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு அறிவை உணர்த்தும். Whatever the words you are speaking, it has to tell the knowledge to others. நமக்கு கர்த்தர் இந்த அனுபவத்தை தர The வேண்டும். Lord has to give us the experience. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கொஞ்சம் நாம் முழங்கால் ஜெபத்துல தரித்திருக்கலாம். Let us abide in the kneeling prayer. நீ தேவனுடைய மனிதனாய் இருக்கிறாயா, இன்னும் சாதாரண மனுஷனாய் இருக்கிறாயா? Are you the man of God, or are you an ordinary man still? இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நீ தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்படவில்லையா? So many years have been passed, are you not be called as a man of God still? பவுலோடு அநேகர் இருந்தார்கள். Many people were with Paul. ஆனால் தீமோத்தி மாத்திரமே தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டார். But only Timothy was called as man of God. பழைய ஏற்பாட்டிலே நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான்களை நாம் பைபிள்ல படிக்கிறோம். We can read in the Old Testament the hundreds of saints. மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்கள். We are studying about the saints of the saints of the period of conscience. நியாயாதிபதிகள், All judges, ஆசாரியர்கள், all the priests, ராஜாக்கள், all the kings, பராக்கிரமசாலிகள், all the mighty people. அவர்களுக்கு மத்தியில ஒரு சிலர் தான் தேவனுடைய மனிதர்கள் என்று In அழைக்கப்பட்டார். the midst of them only very few were called as man of God. எல்லாரும் கண்களை Let மூடுவோம். us all close our eyes. நம்மை கர்த்தர் தேவதூதர்களைப் போல மாற்ற விரும்புகிறார். The Lord God want to make us like angels. இனிமேலாவது கர்த்தருக்காய் வாழ சமர்ப்பி. Hereafter at least let us some commit ourselves to live for the Lord's எல்லாரும் sake. கண்களை மூடி முழங்கால் Let படியிடுவோம். us all close our eyes and kneel down. தேவனுடைய வல்லமை நம்மை பலப்படுத்தட்டும். Let the power of God just strengthen us. வசனம் நம்மை உருவாக்கட்டும். Let the word of God create us. தேவனுடைய வார்த்தை நம்மை The மறுரூபப்படுத்தட்டும். word of God let us transfigure us. கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு நாம் நடுங்குவோம். Let us also tremble for the word of God and the voice of God. கர்த்தருடைய சமூகத்துல 2-3 நிமிஷம் தாழ்த்தி ஒப்பு Let கொடுப்போம். us also humble ourselves in the presence of God 2 or 3 minutes and commit கர்த்தாவே, ourselves. என்னுடைய ஓட்டத்தை இன்றைக்கு நான் முடிப்பேன், ஆனால் Lord, if நற்செய்தியோடு நான் முடிக்க வேண்டும். Lord, if I just complete my race today, let me just complete என்னுடைய it today. ஊழியத்தை நான் இன்றைக்கு முடிப்பேன், ஆனால் நற்செய்தியோடு நான் முடிக்க வேண்டும். Let me finish my ministry today, means let me finish with good tidings. ஹalleluya. இந்த 6 காரியங்களுக்காக உங்களை சமர்ப்பியுங்கள். நாம் சாதாரண மனுஷர்களைப் போல இருக்கக்கூடாது. சிம்சோன் தேவனுடைய வல்லமை இழந்த பொழுது சாதாரண மனுஷனாய் மாறினான். அதுவரை தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டான். ஜனங்கள் அவனை கண்டு சத்துருக்கள் பயந்தார்கள். அந்த தன்மை இழந்த பொழுது சத்துருக்கள் கொண்டாடினார்கள். உன்னை பார்த்து சத்துரு சந்தோஷப்படக்கூடாது, பயந்து நடுங்க வேண்டும், அலற வேண்டும். நீ தேவனுடைய மனிதனாய் இருந்தால் சத்துரு ஒதுங்குவான். தேவ சந்நிதியில் நிற்பாயாக. கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், கர்த்தர் நாம் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை மாத்திரம் நாம் கண்ணோக்கி இருப்போம். நற்செய்தி அறிவியுங்கள், வாழ்த்துங்கள். தேவன் உன்னோடு பேசுகிற வார்த்தைகளை புரிந்து கொள். கர்த்தர் உனக்கு உணர்த்தும் பொழுது நீ அந்த அறிவை உணர்ந்து கொள்.
ஹalleluya ஹalleluya. தேவனுடைய வல்லமை நம்ம மேல் இறங்கும்படியாய் ஒரு சில நிமிடங்கள் சமர்ப்பிப்போமே. ஆமென். இன்றைக்கு நான் பண்ணுகிற ஜெபத்தை என் தேவன் தள்ளுவதில்லை, அதை கேட்கிறார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தை ஏறெடுங்கள். என் ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? என் ஜெபத்தை தேவன் ஒருபோதும் தள்ள மாட்டார். மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர் அவர். ஆமென். அந்த விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை, முழங்கால் ஜெபத்தை நாம் எல்லாரும் ஏறெடுப்போம். என் ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார், என்னை அவர் தள்ள மாட்டார், அவருடைய கிருபை என்னை விட்டு விலக்க மாட்டார். ஆமென். அந்த நிச்சயத்தோடு எல்லாரும் ஜெபத்தை ஏறெடுப்போம். பண்ணுவோம். நம்முடைய இதயத்தின் கூக்குரலை அவர் கேட்டார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சூழ்நிலைகள், நிர்பந்தமான வழிகள், இவைகளை அறிவார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லா கனமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்புள்ள ரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவி, ஸ்தோத்திரம் சுவாமி. அடையாளங்க தாவித்தையும் சமத்தில் சமர்ப்பிக்கிறேங்க தாவி. இந்த வாரம் முழுதுமா எங்களை பாதுகாத்து பராமரித்துக்க தாவி, இந்த சன்னிதானத்தில் எங்களை தந்து வந்து சேர்த்திறதுக்காக மக்கள் நன்றியோடு துதிக்கிறேங்க தாவி. இந்த வேத பாடத்தை கற்று நீ பொறுப்பெடுத்தபடியா நமக்கு ஸ்தோத்திரம். இந்த போல எங்கெல்லாம் நடந்ததோ அந்த குற்றங்களெல்லாம் நீர் ஆசீர்வாதமாக்கி தந்திரதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கட்டாவே எங்களை உள்ளான கட்டாவி மனுஷனை பலனடையத்தக்கதான இந்த வேளையில் எங்களை தந்தான வார்த்தை வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் கட்டாவி. எங்களை குற்றங்களை தோக்கம் கொண்டபடியே இருந்த ஒரு ஆசீர்வாதத்தினால் நிரப்பினபடியா நமக்கு நன்றியோடு துதிக்கிறேங்க தாவி. காபிரியல் கத்தாவி தூதனை குறித்து எங்களுக்கு படிக்க கத்தர் உதவி செய்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அவனை தேவனுடைய மனுஷன் என்று கத்தாவே சுவாமி, அவர் தேவ சன்னிதான நிற்கக்கூடியவர் என்றும், அவர் நற்செய்தியை கொண்டு வரும் கத்தாவே சுவாமி, வாழ்த்துதல் சொல்லக்கூடிய மனுஷன் என்றும் கத்தாவே. காபிரியல் கத்தாவை படித்தது போல கத்தாவே நாங்கள் ஒன்று கூட கத்தாவே எங்களை ஆராய்ந்து பார்க்கவும், எங்களை நிதானிக்கவும் கத்தாவே சுவாமி, நாங்களும் எந்த நிலவரத்தில் இருக்கிறோம் என்று கத்தாவே இந்த வசனத்தின் அடிப்படையில் எங்களை உணர்ந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை வேலையினங்களை எல்லாம் கத்தாவே நாங்கள் உணர்ந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் கத்தாவே நீர் ஏற்பு எங்களை உயிர்ப்பிக்கிறதான வல்ல தேவன் கத்தாவே சுவாமி. நாங்கள் இருளில் இருந்தாலும் வெளிச்சத்தில் கத்தாவி கொண்டிருந்தான வல்லம் உள்ள கத்தர் என்றதை கத்தாவை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே, அதுக்காக எமக்கு நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு நீர் வரும்போது நாங்களும் கூட கத்தாவின் நற்செய்தியோடு உடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்க எங்களுக்கு ஆத்திரவான்களாக எங்களை மாற வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் ஜெபத்தில் கேண்டு கொண்டுதான கத்தாவே இந்த முழங்கால் படிக்கிட்டு நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் சமூகத்தில் மன்றாடினமோ கத்தாவே எல்லாவற்றிலும் கத்தாவே எங்களை ஜெயித்து எங்களுக்கு தரக்கூடிய வல்லவனாக இருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்து எங்களை விரும்பியாக்குறங்க தாவே. மீதியான நாட்கள் எங்களோடு கூட இருந்து நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் வரும்போது உங்களை சந்திக்க எங்கள் தகுதி செய்யும். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மேலுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மகான் மறவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.